Hi all, welcome to Vishine Academy. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ரீசனிங் சீரிஸோட கிளாஸ் 2 தான் வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்துட்டு நம்ம ரீசனிங் சீரிஸ்ல ஒரு கிளாஸ் பார்த்திருக்கோம், ஆல்பபெட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ நீங்க பார்க்கணும்னா மேல ஐ பட்டன் செக் பண்ணுங்க. இப்போ இந்த செகண்ட் கிளாஸ்ல அனாலஜி அப்படின்ற அந்த டாபிக் பத்தி பார்க்க போறோம். இது கொஞ்சம் லென்த்தி டாபிக் அப்படின்றனால உங்களுக்கு நிறைய பார்ட்ஸ் வந்து செப்பரேட்டா வந்து இந்த டாபிக்ல இருந்து நான் உங்களுக்கு போடுவேன். ஸோ ஒவ்வொரு பார்ட்டும் பார்த்து இந்த டாப்பிக்கை கிளியரா வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ரீசனிங் சீரிஸையும் வந்து கண்டினியூஸா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ரீசனிங் பத்தினா கம்ப்ளீட் டீடைல்ஸ் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோஸ்லயும் வந்துட்டு நாங்க வந்து உங்களுக்கு சொல்லி தருவோம். ஸோ இப்போ அனாலஜியோட பார்ட் 1 வீடியோ என்ன அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அனாலஜி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் இருக்கிற அந்த கனெக்ஷன்ஸை சொல்றது தான் அனாலஜி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அந்த கனெக்ஷன்ஸ் இல்லைனா அவங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ள இருக்க ஒற்றுமையை வந்துட்டு ரெண்டு வேல வந்து சொல்லலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கும், அதே ரிலேஷன் இந்த ரெண்டுக்கும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டாக்டர் வந்து எங்க இருப்பாங்க, ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க. ஸோ அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் ரிலேஷன் இருக்கு. அதே மாதிரி டீச்சர் எங்க இருப்பாங்க, ஸ்கூல்ல இருப்பாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் ரிலேஷன் இருக்கு. ஸோ ஒரே மாதிரி ரிலேஷன் இந்த சைடும் இருக்கும், இந்த சைடும் இருக்கும். ஸோ அதை ஈக்குவல் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஒரு விதமான கம்பேரிசன். செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா, ஏக்கும் சிக்கும் வந்துட்டு காம்பினேஷன் இருக்கும், பிக்கும் டிக்கும். இப்போ டாக்டர் எங்க இருப்பாரு, ஹாஸ்பிட்டல்ல இருப்பாரு. டீச்சர் எங்க இருப்பாங்க, ஸ்கூல்ல வந்து இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இன்னொரு விதத்துல அவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா கம்பேரிசன் வந்து பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துட்டு ஒருவேளை இங்க வந்து ஹாஸ்பிட்டல் வந்து கொடுக்காம விட்டுலாம். அப்போ டாக்டர், டீச்சர், இங்க ஸ்கூல். அப்போ டீச்சர் வந்து ஸ்கூல்ல இருக்காங்கன்னா டாக்டர் எங்க தான் இருப்பாங்க, ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஆன்சர் பண்ணணும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின் வரும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி அனாலோகஸ் பேர் கம்ப்ளீஷன் மாதிரி, செலெக்ஷன் மாதிரி, டைரக்டா இல்லைனா சிம்பிள் அனாலஜி, டபுள் அனாலஜி, சிமிலர் வேர்ட் செலெக்ஷன், அனாலஜி டிடக்ஷன், அப்புறம் மல்டிபிள் வேர்ட் அனாலஜி, லெட்டர் பேஸ்டு, நம்பர் பேஸ்டு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸாக வந்து உங்களுக்கு கொஸ்டின் வந்து கேட்பாங்க. பட் இந்த அனாலஜி பேர் கம்ப்ளீஷன்லேருந்து மல்டிபிள் வேர்ட் அனாலஜி, இந்த வேர்ட் பேஸ்டான எல்லா அனாலஜிக்கும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி காமனான அனாலஜி ரிலேஷன்ஷிப் பத்தி நமக்கு தெரியணும். ஸோ ஃபர்ஸ்ட் 3 parts ஆஃப் வீடியோல நம்ம காமன் அனாலோகஸ் ரிலேஷன்ஷிப் தான் வந்து பார்க்க போறோம். ஃபோர்த் பார்ட்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ல ஒவ்வொரு டைப் வந்து எப்படி கேட்கறாங்க, அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் காமன் அனாலோகஸ் ரிலேஷன்ஷிப்ல நம்ம என்ன டைப்ஸ் உங்களுக்கு கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சினோனிம்ஸ் பேஸ்ட். அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, கொஸ்டின்ல வந்து மீனிங் பேஸ்டா வந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இங்க நான் நிறைய வந்து கொடுத்துருக்கேன். இப்போ வந்து டுவெல்லிங் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அடோப் அப்படின்னு சொல்லி மீனிங். அதே மாதிரி அந்த பக்கம் ஈக்குவேட் பண்ணி என்ன பண்ணிருப்பாங்க, இப்போ எண்ட்லெஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதோட மீனிங் என்ன, எட்டர்னல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஆன்சர் பண்ணணும். அப்பனா உங்களுக்கு கொடுத்துருக்க வார்த்தையோட மீனிங் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி மீனிங் பேஸ்டா என்ன பண்ணிருப்பாங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இங்க நான் வந்து சில மீனிங்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இதை வந்து கம்ப்ளீட்டா ரெஃபர் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது டைப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆன்டனம்ஸ். எப்படி வந்து மீனிங் பேஸ்டா கேட்குறாங்களோ, ரெண்டாவதுல என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்டா, அதாவது மீனிங்க்கு ஆப்போசிட் மீனிங்கா இருக்கிறது கூட ரிலேட் வந்து பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க பார்த்தா மீட்னா அவாய்டு, ஸ்கேரிட்டினா அபண்டன்ஸ், டீப்னா ஷாலோ, அப்புறம் வந்துட்டு கோஆர்டியல்னா ஆஸ்டியல், கோஸ்னா பீஸ், இந்த மாதிரி வந்துட்டு நெவர்னா ஆல்வேஸ், இந்த மாதிரி ஃபைனல்னா இனிஷியல், இந்த மாதிரி ஆப்போசிட் மீனிங்கை வச்சு உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரிலேஷன்ஷிப் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அது என்ன டைப் பாத்தீங்கன்னா, ஆன்டோனாமஸ் ரிலேஷன்ஷிப். சோ அடுத்த ரிலேஷன்ஷிப் எது பேஸ்ட்னு பாத்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் அண்ட் குரூப் ரிலேஷன்ஷிப். அதாவது ஒரு விஷயத்தோட சிங்கிள் வேர்டும் கொடுத்திருப்பாங்க, அதை குரூப்பா நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இங்க ஷீப்பை வந்துட்டு நம்ம ஒரு ஷீப் பார்க்கும்போது அதை ஷீப்னு சொல்லுவோம், குரூப் ஆஃப் ஷீப்பை நம்ம வந்து ஃப்ளோக் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதே மாதிரி வந்துட்டு கிரேப்ஸை வந்துட்டு தனியா கிரேப்ஸ்ன்னு சொல்லுவோம், பஞ்சா பார்த்தா அதை பஞ்சுன்னு சொல்லுவோம். சிக்கனை வந்துட்டு தனியானா சிக்கன், இல்லைன்னா வந்து ப்ரோட். ராபர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்கன்னா கேங். அதே மாதிரி மினிஸ்டர்ஸ் நிறைய பேரை நம்ம கவுன்சில்னு சொல்லுவோம். தனியா இருந்தா கூட்ஸ்னு சொல்லுவோம், நிறைய கூட்ஸ் இருக்கிறத ஸ்டாக்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சிங்கிள் அண்ட் வெர்சஸ் அதோட கலெக்டிவா சொன்னா அதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இண்டிவிஜுவல் அண்ட் குரூப் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த ரிலேஷன்ஷிப் வந்து இன்டென்சிட்டி பேஸ்டான ரிலேஷன்ஷிப். அதாவது இப்போ இங்க பாத்தீங்கன்னா, ஒரு வேர்ட் வந்து இன்னொரு வேர்டை விட இன்டென்ஸா வந்துட்டு இருக்கும். அதுதான் என்ன சொல்றாங்கன்னா இன்டென்சிட்டி பேஸ்டு. ஸோ ஸ்ட்ரிங்க் அப்படிங்கிறது என்னது, ஒரு இடத்துல மூழ்கிறது. ஆனால் ட்ரவுன் அப்படிங்கிறது இன்னும் டீப்பா கீழே வந்து போறது. அப்புறம் ரெஃப்யூஸ் அப்படிங்கிறது என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்றது. டினைனா என்னால் சுத்தமா பண்ணவே முடியாது அப்படின்னு அவங்க கிட்ட வந்து சொல்றது தான் என்னன்னு சொல்றாங்க, இன்னும் டீப் மீனிங் இருக்கு. ஸோ இந்த மாதிரி
லெஸ் இன்டென்சிட்டியோட இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸான ஒரு வார்த்தையை வந்து சொல்றது தான் என்னன்னு சொல்றாங்கன்னா இன்டென்சிட்டி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அடுத்த டைப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒர்க்கர் அண்ட் ப்ராடக்ட் ரிலேஷன்ஷிப். ஸோ ஒர்க்குக்கும் அதுக்கு ரிலேட்டடான ப்ராடக்ட், அதாவது இப்போ வந்து ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் இருப்பாங்க, அவங்களோட ரிலேட்டடான ப்ராடக்டோட என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரிலேஷன்ஷிப் கொடுத்துருப்பாங்க. இப்போ போயட்டோட ப்ராடக்ட் என்ன போயம், ப்ரொடியூசரோட ப்ராடக்ட் என்ன ஃபிலிம், கோரியோகிராஃபரோட ப்ராடக்ட் என்ன பேலட், அதே மாதிரி ஃபார்மரோட ப்ராடக்ட் வந்து கிராப், இந்த மாதிரி கார்பெண்டரோட ப்ராடக்ட் வந்து ஃபர்னிச்சர். ஸோ இந்த மாதிரி ஒர்க்கர் அவங்களோட ப்ராடக்ட், அவங்க என்ன ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்களோ அதை சொன்னா அது என்னன்னு சொல்றாங்கன்னா ஒர்க்கர் அண்ட் ப்ராடக்ட் ரிலேஷன்ஷிப். அடுத்து வந்து ஒர்க்கர் அண்ட் டூல் ரிலேஷன்ஷிப். ஸோ இப்போ என்ன சொன்னோம், ப்ராடக்ட், அதாவது அவங்க ப்ரொடியூஸ் பண்ற ப்ராடக்ட். இங்க பாத்தீங்கன்னா அந்த ஒர்க்கர் யூஸ் பண்ற டூலோட என்ன பண்ணிருப்பாங்க ரிலேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ சர்ஜன் என்ன பண்ணுவாங்க, ஸ்கால்பல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பிளாக் ஸ்மித் என்ன பண்ணுவாங்க, ஹனிவில் அப்படின்ற டூல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபார்மர் வந்து பிளக் யூஸ் பண்ணுவாங்க. வாரியர் வந்து ஸ்குவாட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டாக்டர் வந்து ஸ்டெதஸ்கோப் யூஸ் பண்ணுவாரு. ஸோ இந்த மாதிரி ஒர்க்கர் அண்ட் அது ரிலேட்டடான டூல்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா அது ஒர்க்கர் அண்ட் டூல் ரிலேஷன்ஷிப். ஸோ இதுல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா யாரு என்ன யூஸ் பண்றாங்க. இப்போ ஒர்க்கர்னா அவங்க என்ன டூல் யூஸ் பண்றாங்கன்றது தெரியணும். ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய காரியங்கள் வந்து தெரியாது. அதனால கண்டிப்பா அட்லீஸ்ட் இவ்வளவாவது நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்னும் உங்களால முடிஞ்சா நிறைய கலெக்ட் பண்ணி அதையுமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ப்ராடக்ட்டும் அதோட ரா மெட்டீரியலும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா ஜாகரியோட ரா மெட்டீரியல் என்ன, சுகர் கேன்ல இருந்தா நமக்கு ஜாகரி கிடைக்குது. அதே மாதிரி பல்ப்ல இருந்தா பேப்பர் கிடைக்குது. லெதர்ல இருந்தா ஷூ வந்து கிடைக்குது. கோல்டுல இருந்து ஜுவல் வந்து ஃபார்ம் ஆகுது. ஃபைபர்ல இருந்து க்ளோத், எக்ல இருந்து ஆம்லெட், ஜூட்ல இருந்து சாக்ஸோ. எதுல இருந்து நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா அது என்னன்னா ப்ராடக்ட் அண்ட் ரா மெட்டீரியல் ரிலேஷன்ஷிப். ஸோ அடுத்து இப்போ பார்ட் அண்ட் ஹோல். ஸோ ஒரு விஷயத்தோட பார்ட் கொடுத்துருப்பாங்க, அதை ஹோலா என்ன சொல்லுவோம். இப்போ வந்து ஃபேனோட ஒரு பார்ட்னா என்னது பிளேடு, கார்ட்டோட ஒரு பார்ட் வந்து வீல், சர்க்கிளோட ஒரு பார்ட் வந்து ஆர்க், ஹவுஸ்ல ஒரு பார்ட் தான் ரூமு, கிளாக்ல ஒரு பார்ட் வந்து நீடல். ஸோ இந்த மாதிரி ஏரோப்ளேனோட ஒரு பார்ட் வந்து காக்பிட், பைசைக்கிளோட ஒரு பார்ட் வந்து பெடல். ஸோ இதெல்லாம் ஒரு ஹோலா இருக்கிறது, அதில் இருக்கிற ஒரு பார்ட்டை சொன்னால் அது வந்து பார்ட் அண்ட் ஹோல் ரிலேஷன்ஷிப். ஸோ அடுத்து வந்து ஒர்க்கருக்கும் ஒர்க்கிங் பிளேஸ்க்கும். ஸோ ஒர்க்கர் எங்கே ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இப்போ வாரியர் வந்து பேட்டில் ஃபீல்டில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. டாக்டர் வந்து ஹாஸ்பிட்டலில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ டீச்சர் வந்து ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ ஒர்க்கர்ஸ் வந்து ஃபேக்ட்ரியில் இருப்பாங்க. செஃப் வந்து கிச்சனில் இருப்பார். ஸோ இதெல்லாம் வந்து ஒர்க்கருக்கும் ஒர்க்கிங் பிளேஸ்க்கு ரிலேட்டடான ரிலேஷன்ஷிப்பாக இருக்குது. ஸோ அடுத்து வந்துட்டு டூலுக்கும் ஆக்ஷனுக்கும் ரிலேட்டடானது. ஸோ என்னன்னா என்ன டூல் யூஸ் பண்ணுறாங்க, அந்த டூல்லேருந்து நமக்கு என்ன ஆக்ஷன் கிடைக்கும். இப்போ கன்னை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், ஷூட் தான் வந்து பண்ண முடியும். இப்போ நைஃப் வச்சு என்ன பண்ணலாம், கட் வந்து பண்ணலாம். ஆக்ஸ் வச்சு கிரைண்ட் பண்ணுறாங்க. பென் வச்சு நம்ம எழுத தான் முடியும். நீடில் வச்சு என்ன பண்ணலாம்னா தைக்க வந்து நம்மளால முடியும். மைக்ரோஸ்கோப் வச்சு மேக்னிஃபை பண்ணி அதை வந்து ஜூம் பண்ணி பார்க்க முடியும். லவுட் ஸ்பீக்கர் வச்சு நம்ம ஆம்பிளிஃபைடான சவுண்டை வந்து கேட்க முடியும். ஸோ அந்த டூலுக்கு ரிலேட்டடான ஆக்ஷன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் கேட்கலாம். அடுத்த ரிலேஷன்ஷிப் வந்து பேர் ரிலேஷன்ஷிப். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்ஸை வந்துட்டு ஆர்ஸோட பேர் என்னன்னு சொல்லுவோம், கேரியேஜ். கொஸ்டின்னா என்னது, ஆன்சர். பென்சிலுக்கு என்ன தேவை, எரேசர் தேவை. ஷூக்கு சாக்ஸ், சேருக்கு டேபிள், டோருக்கு விண்டோ, சாரிக்கு பிளவுஸ். இதெல்லாம் வந்து பேரா இருக்கு. ஸோ இந்த மாதிரி பேரா இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பேர் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஸ்டடி அண்ட் டாபிக். ஸோ எந்த ஸ்டடியை என்னன்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டடி ஆஃப் பிளான்ட் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாட்னி. ஸ்டடி ஆஃப் எக் வந்து ஓஆலஜி. அதே மாதிரி ஸ்டடி ஆஃப் ஆர்டிஃபேக்ட் தான் ஆர்கியாலஜின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பிளானட்ஸை பற்றி படித்த ஆஸ்ட்ராலஜி, பேர்ட்ஸை பற்றி படித்த ஆர்னிட்டாலஜி, இன்செக்ட்ஸ் பற்றி படித்த என்டோமோலாஜி. ஸோ இதெல்லாம் வந்துட்டு எதை பற்றி படித்தா அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்றனால இதை ஸ்டடி அண்ட் டாபிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து அனிமல் அண்ட் மூவ்மெண்ட் ரிலேஷன்ஷிப். ஸோ ஒரு அனிமல் வந்து மூவ் ஆகுதுன்னா அந்த மூவ்மெண்ட்டை வந்து என்ன சொல்லுவோம், டாங்கியை வந்து அதோட மூவ்மெண்ட்டை வந்து ட்ராட் அப்படின்னு சொல்லுவோம். ரேபிட்னா லீப், ஆர்ஸ்னா கேலோப், லேம்ப்னா ஃப்ரிக், காக்னா வந்து ஷ்ருட், பேர்ட்னா ஃப்ளை, ஹால்னா ஃப்ளிட். இதில் காமனாக நமக்கு தெரிஞ்சது இதுதான். பேர்ட்னா வந்து பறக்கும் அப்படின்னு சொல்லி தெரியும். பட் இதெல்லாம் இந்த வேர்ட்லாம் மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணாத வார்த்தைகள். பட் இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரிலேருந்து உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அடுத்து அனிமல் இல்லைனா திங்ஸ் அண்ட் அதோட சவுண்டு. ஸோ இப்போ வந்து அனிமல்னா லயனோட சவுண்ட் எப்படி இருக்கும், ரோர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெயினோட சவுண்ட் வந்து பேட்டராக இருக்கும். டாக் என்ன பண்ணும், பார்க் பண்ணும். ஹென் என்ன பண்ணும், கேக்கிள் வந்து பண்ணும். பெல் வந்து கிரிம் வந்து பண்ணும். ஆர்ஸ் வந்து நீக் பண்ணும். கேட் வந்து மியோ அப்படின்னு வந்து சவுண்டு கொடுக்கும். ஸோ இது அனிமல் இல்லைனா ஏதாவது ஒரு திங்கோட சவுண்டோட இருக்கிற ரிலேஷன்ஷிப்னால இது அனிமல் அண்ட் சவுண்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ அடுத்து வந்து இண்டிவிஜுவல் இல்லைனா திங்ஸ் அது கூட வந்து கிளாஸை வந்து ரிலேட் பண்ணுறது. ஸோ அது வந்து எந்த கிளாஸ், இப்போ லிசர்டை வந்து எந்த இதுக்குள்ளே சேர்ப்பாங்கன்னா ரெப்டைல்ஸில் வந்து சேர்ப்பாங்க. அதே மாதிரி ஃப்ராக் வந்து ஹாம்பியன்ஸில் வந்துட்டு சேர்ப்பாங்க. ஸ்னேக்கும் வந்து ஒரு ரெப்டைல் தான். வேல் வந்து ஒரு மேமல். சேர் வந்து ஃபர்னிச்சர் கிளாஸில் சேர்ந்தது. ஸோ இந்த மாதிரி இண்டிவிஜுவல் இல்லைனா ஒரு திங்ஸை வந்து அதோட கிளாஸோட ரிலேட் பண்ணுறது இண்டிவிஜுவல் இல்லைனா திங்ஸ் அண்ட் கிளாஸ் ரிலேஷன்ஷிப். அடுத்து வந்து இண்டிவிஜுவலும் டுவெல்லிங் பிளேஸும். ஸோ அந்த இண்டிவிஜுவல் இருக்கிற இடத்த என்னன்னு சொல்லுவாங்க, அதுதான் வந்து டுவெல்லிங் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹவுஸ் வந்து எங்கே இருக்கும், ஹோலில் தான் வந்துட்டு இருக்கும். அது மாதிரி பேர்டு வந்து நெஸ்ட்டில் இருக்கும். லயன் வந்து டென்னில் வந்துட்டு இருக்கும். நன் வந்து கான்வென்ட்டில் வந்து இருப்பாங்க. சோல்ஜர் வந்து பேராக்ல வந்து இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு யார் எங்கே இருக்காங்க அப்படின்ற ரிலேஷன்ஷிப்பை வந்து சொல்லுது. அடுத்து வந்து அனிமல்ஸ் இல்லைனா திங்ஸ் அண்ட் அதோட கீப்பிங் பிளேஸ். ஸோ அது வந்து எங்கே வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் கிரெயின்ஸ் எல்லாம் எங்கே பண்ணுவாங்க, கிரானரியில் தான் ஸ்டோர் பண்ணுவாங்க. மெடிசன்ஸ் என்ன பண்ணுவாங்க, டிஸ்பென்சரியில் வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. ஃபிஷ் வந்து அக்வாரியமில் இருக்கும். பேஷண்ட் எங்கே இருப்பாங்க, ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. க்ளோத்ஸ் எங்கே இருக்கும், வார்ட்ரோப்பில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எது எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது வந்து அதோட கீப்பிங் பிளேஸோட ரிலேட் பண்ணுறது. ஸோ அடுத்து வந்து கேம்ஸும் அதை எங்கே விளையாடுவாங்கன்ற பிளேயிங் பிளேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிரிக்கெட் வந்து பிட்சில் வந்து விளையாடுவாங்க. எக்ஸசைஸ் வந்து ஜிம்மில் வந்து பண்ணுவாங்க. அடுத்து பேட்மிண்டன் வந்து கோர்ட்டில் வந்து நடக்கும். டென்னிஸும் வந்து கோர்ட்டில் வந்து நடக்கும். அத்லெட்டிக்ஸ்லாம் ஸ்டேடியமில் நடக்கும். இந்த மாதிரி இருக்கிறது தான் கேம்ஸ் அண்ட் பிளேயிங் பிளேஸ் ரிலேஷன்ஷிப். ஸோ அடுத்து மேல் அண்ட் ஃபீமேல் ரிலேஷன்ஷிப். ஸோ ஒன்னொன்றுத்துக்கும் மேலே வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஃபீமேலை வந்து ஸோ டாகு பிட்ச், புல்னா கவ், காக்னா ஹென், லயனோட ஃபீமேல லயனஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி மான்க் நன், கேண்டர் கூஸ், ட்ரான் பி. ஸோ இதெல்லாம் வந்து மேல், அதோட ஃபீமேல நம்ம சொல்ற வார்த்தைகள். ஸோ நெக்ஸ்ட் அனிமல், அதுக்கப்புறம் அதோட யங் ஒன்ஸ். இங்கே வந்து கேட்டோட குட்டி என்ன சொல்லுவோம், கிட்டன் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி டீர்னா வந்து ஃபான். அதே மாதிரி ஸ்டாக்னாலும் ஃபான் தான். ஹென்னா சிக், டைகர் பீர்னா வந்து கப். ஸோ இதெல்லாம் வந்து அதோட யங் ஒன்ஸோட நேம். ஸோ இது வரைக்கும் நம்ம மொத்தம் 20 ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்துருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு 59 ரிலேஷன்ஷிப், ஆல்மோஸ்ட் 60 ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் 20 ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி 3 பார்ட் வீடியோவில் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாமே வந்து பார்த்துலாம். ஆல்ரெடி உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்லாம் தெரியும்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு பார்ட் 4 வீடியோ பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேஸ்டாக நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ற டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்கமிங் டேஸ்ல நம்ம ஃபர்தரான பார்ட் வீடியோஸையும் வந்துட்டு பார்க்கலாம். தேங்க்யூ.